Who God calls in righteousness, He will not only uphold, but He will ensure that they are established. நீதியினால் தேவன் எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை தாங்குவது மாத்திரமல்ல, அவர்களை அவரே ஸ்திரப்படும்படி செய்கிறார். Establish means nothing can shake you. You will be like a rock. ஸ்திரப்படுத்தப்படுதல் என்றால் யாரும் எதுவும் உங்களை அசைக்க முடியாது. நீங்க கண்மலையை போல அசையாம இருப்பீங்க. When a business is established, people will say it is established only when it has reached a sufficient level of growth. எப்பொழுது ஒரு பிசினஸ் பார்த்து இது எஸ்டாப்லிஷ் அல்லது ஸ்திரப்படுத்தப்பட்டதான ஒரு நிறுவனம் அல்லது பிசினஸ் என்று சொல்வாங்கன்னா ஒரு போதுமான அளவுக்கு வளர்ச்சி வந்த பிறகுதான். Only when they know that this business cannot be easily shaken will they say it is established. இது அவ்வளவு எளிதாக இதை அசைக்க முடியாது என்கிறதான ஒரு அளவு எட்டின பிறகுதான் அது ஸ்திரப்படுத்தப்பட்டதான பிசினஸ் என்று சொல்வாங்க. So God is telling you will be established. தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார் நீ ஸ்திரப்பட்டிருப்பாய். Look at the statement, in righteousness shall thou be established. Shall thou be established. Shall thou be established. ஆண்டவர் சொல்கிறதான வார்த்தைகளை கவனியுங்கள். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். And that is why I'm telling you, all those who are called in righteousness, chosen in righteousness, can expect special favor and treatment and special power from the creator of the universe. ஆகவேதான் அழைக்கப்பட்டதான தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒவ்வொருவரும் தேவனிடத்திலிருந்து ஒரு விசேஷமான தயவு, விசேஷமான ஒரு நடத்துதலை நீங்கள் எதிர்பார்க்க உங்களால முடியும். Now we are living in a world where everywhere evil is operating. இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான உலகத்திலே எங்கு பார்த்தாலும் பல வகையான தீங்குகள் காணப்படுகிறது. That you should not forget. இதை நாம் மறக்க கூடாது. Everywhere there are serpents and scorpions. எங்கு பார்த்தாலும் தேள்களும் சர்ப்பங்களும் இருக்கின்றன. Now the problem today is we are only bothered about physical serpents and scorpions. I'm telling you, physical serpents and scorpions are nothing. There are invisible serpents and scorpions which are very, very dangerous. இன்றைக்கு நம்ம எல்லாருமே பார்க்கக்கூடியதான சர்ப்பங்களையும் தேள்களையும் கண்டுதான் அதிக கரசனையோடு பயத்தோடு ஜாக்கிரதையாக இருக்கிறார்கள். ஆனால் அது ஒன்றுமே கிடையாது. அதை விட மிகவும் பயங்கர கொடிய கண்ணுக்கு தெரியாத சர்ப்பங்களும் தேள்களும் இருக்குன்னு. The problem is when you can see the serpents and scorpions, you can protect yourself. Even at the last moment you can do something to escape. But because invisible serpents and scorpions are invisible, you can't see them, and maybe you may walk straight into them and even touch them. காணக்கூடியதான சர்ப்பங்கள் தேள்களை நீங்க கடைசி நிமிஷத்துல கூட நீங்க எப்படியாவது உங்களை நீங்க காத்து கொள்ள முடியும், எந்த விதத்திலாவது உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். ஆனா கண்ணுக்கு தெரியாததான இந்த சர்ப்பங்களும் தேள்களும் இருக்கு பாருங்க, உங்களுக்கு தெரியாமலே நீங்க நேரடியா போய் அது கிட்டே போய் அது தொட்டு விடுவீர்கள். You may ask me, Pastor, what are these? You know, Jesus said in Luke 10:19, behold, I give unto you authority to trample on serpents and scorpions. What is he talking? Is he talking about physical serpents? He's talking about unseen, invisible serpents and scorpions which have got poison in them, brother. லூக்கா 10:19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பதற்கு நான் உங்களுக்கு சத்துருவினுடைய சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறாரே, அது எதை குறித்து சொல்லுகிறார்? காணக்கூடியதான இந்த சர்ப்பங்களையும் இந்த தேள்களை குறித்து சொல்லுகிறார் அல்ல, அசுத்த ஆவிகளை குறித்து தான், காண முடியாத அசுத்த ஆவிகளின் வல்லமை குறித்து தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். And why should he give you authority to trample on serpents and scorpions if they are not there? அவைகள் இல்லாவிட்டால் ஏன் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும் மிதிப்பதற்கு? Because they are there, he is telling they have to be trampled, and that's why I am giving you authority. அவைகள் இருக்கிறதினால் தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அவைகளை மிதிக்க வேண்டும், நீங்கள் மிதிக்க வேண்டும், மிதிக்கப்படுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் தேவை, ஆகவே கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். In fact, they may be with you in your room also. ஒருவேளை அறையிலே கூட இருக்கலாம், you don't know, உங்களுக்கே தெரியாது. Or they may be inside also. உங்க வீட்டுக்குள்ளாக கூட இருக்கலாம். No, I am saying inside this house. உங்களுக்குள்ளாகனா இந்த வீட்டுக்குள்ளாக. It can be anywhere, brother. எந்த இடத்திலும் இருக்கலாம். Anywhere. எந்த இடத்திலும் இருக்கலாம். Because they are invisible, you can't see them. அது கண்ணுக்கு தெரியாததினால் உங்களால் பார்க்க முடியவில்லை. But you can see the effects of their presence. ஆனா அவைகள் இருக்கிறது என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். That's why Jesus said you have to trample them. You can't allow them to roam about. You got to trample them. நீங்க அவைகளை மிதிக்க வேண்டும், அவைகள் இங்கும் அங்குமாக உலாவி திரிவதற்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது, அவைகளை மிதிக்க வேண்டும். But pastor, how can I trample them when I can't see them? பாஸ்டர், நான் எப்படி அவைகளை மிதிக்க முடியும்? என்னால் பார்க்கவே முடியாது, எப்படி இதை செய்ய முடியும்? Because if you can't see, how can you trample? நீங்க பார்க்கலனா எப்படி நீங்க அதை மிதிப்பீங்க? But what did Jesus say? Go to Luke 10:19. Behold, I give unto you authority to trample on serpents and scorpions. லூக்கா 10:19 அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பதற்கு நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன். That means serpents and scorpions are there and they need to be trampled, and that is the will of God. That's the will of Jesus, and that God wants you to do it. He didn't say I am going to do it.
I am not going to do it because I am going to go to the Father. You are going to live in this world, and I don't want these serpents and scorpions which are roaming about with poison, creating damage. I want you to trample that, and that is why I am giving you authority, because you need authority. Without authority, you cannot trample them. இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல, நான் அவைகளை, இந்த சர்ப்பங்களும் தேள்களும் கண்ணுக்கு தெரியாதான சர்ப்பங்களும் தேள்களும் இருக்கின்றன, ஆனால் அவைகளை நான் மிதிக்க போவதில்லை. அதை நீங்க தான் மிதிக்க போறீங்க. நீங்க மிதிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் தேவை. நீங்கள் அதை மிதிக்க வேண்டும் என்றால் அதிகாரம் உங்களுக்கு தேவை. ஆகவே நான் உங்களுக்கு அதிகாரத்தை தருகிறேன். அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. And that is why you have to be established in righteousness. ஆகவே தான் நீங்கள் நீதியினால் ஸ்திரப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். Because if you are not established, you will shake. ஸ்திரப்படுத்தப்படாவிட்டால் நீங்கள் அசைய ஆரம்பிப்பீர்கள். Because if you are not established, those serpents and scorpions can knock you down. நீங்கள் ஸ்திரப்படுத்தப்படாவிட்டால் இந்த அசுத்த ஆவிகளும் சர்ப்பங்களும் தேள்களும் உங்களை கீழே தள்ளிவிடும். Have you seen established business houses? No matter what financial crisis comes, no matter what pressure comes, no matter what may happen, everywhere business will be collapsing, but these established business houses, they will be running, they won't be affected. நீங்க பார்த்திருக்கீங்களா, மிகப்பெரிய நிறுவனங்கள் இருக்கும், சிறப்படுத்தப்பட்டதான நிறுவனங்கள், பிசினஸ் நிறுவனங்கள் இருக்கும். அவைகள் எவ்வளவுதான் பொருளாதார நெருக்கடிகள், சிக்கல்கள் பூமியிலே அந்த உலகத்தின் பல பாகங்களில் வந்தாலும் அவைகள் அசைக்கப்படாமல் உறுதியா இருக்கும். ஏனெனில் அவைகள் ஸ்திரப்படுத்தப்பட்டவைகள். Everywhere business will be closing, but this will be standing. எங்க பார்த்தாலும் பிசினஸ் மூடிட்டு இருப்பாங்க, ஆனா இந்த பிசினஸ் பார்த்தா உறுதியாக நிற்கும். 100 years, 100 வருடங்களாக இருக்கும், still running strong. இன்னும் பார்த்தால் அது பலமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. That's the meaning of established. அதற்கு பெயர் தான் ஸ்திரப்படுத்தப்பட்டிருப்பது. God says, I am going to establish you so that you can trample all these serpents and scorpions which are roaming about creating damage. ஆகவே ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார் என்றால், உன்னை நான் ஸ்திரப்படுத்துவேன். ஆகவே உன் சுற்றி கொண்டிருக்கிறதான், எங்கும் அங்குமாக உலாவிக் கொண்டிருக்கிறதான் தேள்களையும் சர்ப்பங்களையும் நீ மிதித்து போடுவாய்.